சட்டமன்றத்திலே சொல்லியிருக்கேன், இந்த நாட்டின் அதிகார வர்க்கமாக இருக்கிற பியூரோக்ரசி பெரும்பான்மையாக ஒரு ஆதிக்க சாதியினரோ அல்லது இடஒதுக்கீட்டு சமூக நீதி கோட்பாட்டுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் தமிழ்நாடு அரசிலும் சமூக நீதி அரசிலுமே கூட கோலோச்சுகிறார்கள். ஒண்ணு. ரெண்டாவது, இந்திய அரசனுடைய உள்துறை அமைச்சகம் தமிழ்நாட்டில் இருக்கிற IAS IPS அதிகாரிகளை கட்டுப்படுத்துது என்கிற ஒரு குற்றச்சாட்டை இந்த சட்டமன்றத்திலே பதிவு செய்திருக்கார். அதே மாதிரி இங்கு RSS பின்பலத்தில் இருந்து வந்த ஏற்கனவே உளவுத்துறை IB, இந்திய நாட்டுடைய இன்டெலிஜென்ஸ் பியூரோ என்று சொல்லக்கூடிய ஒரு டைரக்ட் ஜெனரலாக இருந்தவர் தான் தமிழ்நாட்டுடைய ஆளுநர் அவர்கள். இவர் ஆளுநர் மாளிகையில் உட்கார்ந்து கொண்டு இங்கு தலைமைச் செயலாளரிலிருந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் காவல் கண்காணிப்பாளர் வரையிலான IAS IPS அதிகாரிகளை தன் கட்டுப்பாட்டில் ஒரு சில அதிகாரிகளை வைத்திருக்கிறார்கள். அந்த ஒரு சில அதிகாரிகள் சித்தாந்த ரீதியா, கருத்தியல் ரீதியா, கொள்கை ரீதியா பாரதிய ஜனதாவோடு ஒத்து போகின்றவர்கள். அவர்கள் இந்த ஆட்சியிலையும் அதிகாரத்தை கைப்பற்றிக் கொள்கிறார்கள்.